ஹாய் வீவர்ஸ், இந்த பொங்கல் வந்துட்டு ஒரு பெரிய மெனுமெண்ட்டு. எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பிரியாணி வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக நயீம் பிரியாணி பெரிய மெட்டில் இருக்குது. இந்த நயீம் பிரியாணிக்கு ஃபேன் பேஸ் வந்து இவ்வளோ தான் அவ்வளோதான் சொல்லவே முடியாது. ஸோ நாங்கள் இருக்கிற சூளை இங்கேருந்து பக்கம்தான் எங்களுக்கு. சூளை வெப்பேரி ரோடு வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த வெப்பேரி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வெட்னரி காலேஜ்லேருந்து செகண்ட் ஆர் தேர்ட் ரைட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஊத்துக்காட்டான் ஸ்ட்ரீட், இந்த வேன் நிற்குது பாருங்கள், இதுதான் ஊத்துக்காட்டான் ஸ்ட்ரீட்டு. நான் அந்த ஸ்ட்ரீட்டை காட்டுறேன் பாருங்கள், ஓகேவா? இதுதான் ஊத்துக்காட்டான் ஸ்ட்ரீட்டு. இந்த ஊத்துக்காட்டான் ஸ்ட்ரீட்டில் ஒரு 100 மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கனாலே இந்த ஊத்துக்காட்டான் ஸ்ட்ரீட்டு வந்துட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆன் ரைட் சைடில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க இவங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் க்ரௌட் எல்லாமே 11 o'clock மேலே தான் வந்து உள்ளே அலவுடு. அது வரைக்கும் மக்கள் எல்லோரும் யார் வந்திருந்தாலும் சரி வெளியில் தான் நிற்கணும். யூ கேன் see this ரைட் சைடில் பிரியாணி ஒரு பெரிய டைட்டில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு உள்ளெல்லாம் ஏறவே முடியாது. 11:30க்கு மேலே தான் வந்துட்டு இதெல்லாம் இன்சைடு. ஸோ அது வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி கீழே தான் நின்றுட்டு இருக்கணும். இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பக்கெட் பிரியாணி. ஸோ 6 பேர் இருக்கிறாங்களா 12 பேர் இருக்கிறாங்களா ஃபேமிலிக்கு தகுந்த அப்படி ஒரு பிரியாணி எக்ஸ்ட்ராடினரி. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து போகிறப்போ வந்து ஒரு பிளேட் வாங்குவோம். ஒரு பிளேட்டோட குவான்டிட்டி 2 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிடலாம். பட் குவாலிட்டி கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு முஸ்லீம் கல்யாணத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே சேம் பிரியாணி உடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி பக்குவம் கிடைக்கும். இதுதான் ஒரு அண்டா ஒரு தேக்ஸா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று மட்டனு ஒன்று சிக்கனு. ஸோ காலையிலேயே நான் போயிட்டேன். போன உடனே ரிக்வெஸ்ட் பண்ணேன், நான் வந்து அடுத்த வீடியோ வந்து சாப்பிட்டுட்டு தான் எடுக்கணும், அந்த ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன்றதுனால பாருங்கள் பிரியாணி உடைக்கிறாங்க பாருங்கள் சட்டியிலேருந்து. திஸ் இஸ் மட்டன் பிரியாணி. பீசஸ் எல்லாம் பெருசாகவே இருந்துச்சு. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இந்த சீக்ரெட் என்னன்னு சொன்னால் இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. பட் வாசனை அரோமா பை காட், இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றது. பெரிய பெரிய பீஸாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரிய பக்கெட்டு ஒரு சின்ன பக்கெட்டு தான் அந்த இதை காட்டி தான் இந்த பாய்கிட்ட வந்தோம். பார்சல் வந்துட்டு டேக்அவே வந்துட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது. இங்கே வந்துட்டு டைனிங் இருக்குது, டேக்அவே நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து பாத்திரம் கொண்டு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா சூடு ஆறிட போகுதுன்னு. 2-3 யங்ஸ்டர்ஸ் வந்து ஹாட் பேக் கொண்டு வந்துட்டு வாங்கினாங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. ஸோ நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னுட்டு பரவாயில்ல, நான் சாப்பிட்டா என்ன, எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி சாப்பிட்டா என்ன. ஸோ 2 பக்கெட்டுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னா ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போட்டுட்டு ஒரு கலக்குன்னு கலைக்கணும். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை முறை இங்கே நயம் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க. சும்மா ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 101% நான் சொல்லுவேன் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அங்கே சாப்பிட்றத விட இந்த பார்சல் வந்துட்டு அட்வைசபிள். 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஒர்த் வைல் பாக்ஸு. பிளேட் வந்து கொஞ்சம் கம்மி இருக்குது, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. பார்சல் அல்டிமேட்டு, நீயா நானான்றத மாதிரி இப்போ வேறு பக்கெட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன பக்கெட் ஒரு பெரிய பக்கெட்டு. இந்த பக்கெட் தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சு, அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு தான் எனக்கு வந்து இந்த பக்கெட்டை கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சும்மா இருப்பானேன்னு சொல்லிவிட்டு எடுக்கவே ஆரம்பிச்சிட்டேன். 2வது வந்து அந்த பாய் வந்து புகை மூட்டம் சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் கலந்துட்டு உடனே 2வது பிரியாணி தேவ்ஸா ஓப்பன் பண்ணவொடனே ஆவி பறக்குது. பறந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் மாதிரி ஆயிடுச்சு. பட் அங்கே வரவங்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. என்ஜாய் எச்சில் ஊறுது அங்கே போன உடனே. நயம் என்னவென்னா இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னுட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி வந்து பூந்து விளையாடிட வேண்டியது தான். ஸோ இது பாருங்கள் ரைத்தா, எவ்வளோ கன்சிஸ்டன்சி பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குது ரைஸா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா
ஃபீல் ஃப்ரீ, ரொம்ப அழகாக நேர்த்தியாக கலைநயத்தோடு கட் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப 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 மைன்யூட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால்மெண்ட், டெடிகேஷனை வந்து காட்டுது ஒரு இடத்துலையும். ப்ளஸ் வந்துட்டு க்ளீனிங் ஆகட்டும், அந்த வெசிலை கொண்டு வரதாகட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், பார்சல் கொடுக்குறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீட் அண்ட் க்ளீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் குவாலிட்டி ஓரியன்ட். எப்படி பார்த்தீங்களா, இந்த 2 பக்கெட்டு தான் நம்மளோட இது. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 2 பக்கெட்டு, இந்த பெரிய பக்கெட் வாங்கினா 12 பேர் சாப்பிட்லாங்க. இந்த சின்ன பக்கெட் வாங்கினா 6 பேர் சாப்பிடலாம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, பிக்சர் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள், ப்ரைஸ் லிஸ்ட்டு ஐயோ சொல்லுவீங்க. ஆனால் இது ஒர்த் வைல். காஸ்ட்லி தான், பட் இட் இஸ் ஒர்த் வைல். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுறது தாங்க விலை மதிக்க முடியாதது. காசு வந்து 2வது பட்சம்தான். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம், இந்த பிரியாணி சாப்பிட்டோம், எக்ஸ்ட்ராடினரி. அந்த வந்து வார்த்தைகளுக்கு வந்துட்டு, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டுக்கு வந்துட்டு ஒரு இதுவுமே கிடையாது. பாருங்களேன், நான் சொல்கிறது பொய்யா ரைட்டா, பார்சல் பட்டையை கலப்பிட்டு இருக்குது பாருங்களேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான், டேக்அவே 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 டேக்அவே. ஸோ இந்த பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இல்லாமல் அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு, இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல 2 பாய்ஸ் வந்தாங்க, ஹாட் பேக்கில் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னுட்டு. அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்களாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நைம் பிரியாணி சாப்பிடலையோ, மக்களாகிய நீங்கள் எல்லாருமே படையெடுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டதை நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுங்க. இது ஒரு பெரிய மெனுமெண்ட்டுங்க. மெனுமெண்ட் 230 ருபீஸு சிக்கன் பிரியாணி, 330 ருபீஸு மட்டன் பிரியாணி. பட் அந்த பக்கெட் பிரியாணி 2மே நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன். அந்த போர்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை இருக்கும். பீசஸ் எல்லாம் வெரிசாக இருக்கும். இது பாருங்கள், கேசரி கொடுக்குறாங்க. அதான் தால்ச்சா, இது வந்துட்டு கத்திரிக்காய். இதுதான் எல்லாமே ஹைஜீன். 2வது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு பிரியாணி தேக்ஸா கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. வைக்க சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறிடும் இல்லையா. இவங்களுடைய கறி அடுப்பை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு சைடில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடில் வச்சுட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுனா, சுடு இருக்கும். இதுதான் சிக்கன். அந்த சைடு இருக்குது மட்டன். ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். 11:30க்கு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா கீழே தான் நின்றுட்டு இருக்கணும். சொல்கிறேன்னு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இவங்களுடைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுதான் ஃபாலோ பண்ணுறது. குவாலிட்டியை கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ 11:30 வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. என்ன, அந்த சால்னா, அந்த ரைத்தா, இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து எத்தனை பேக்கெட் கேட்குறாங்களோ பாக்ஸில் போட்டு கொடுக்குறவங்க பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. பாத்திரம் கொண்டு வந்தால் பாத்திரத்தில் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிடணுன்னா சாப்பிட கொடுப்பாங்க. தலைவாழை இலை போட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இலையில தான் வாழை இலையில தான் வந்து பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பாருங்கள், பார்சல்ஸ் இஸ் ரெடி. இவங்களை முடிச்சவனை தான் எங்களுக்கு தயவு காட்டுவேன்னு சொல்லிட்டான். என்ன செய்கிறது, நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோ நேரம் என்னை பார், என் அழகை பார், என்னோட பெரிய பக்கெட், 2 பக்கெட், ஒரு பக்கெட் சின்ன பக்கெட், பெரிய பக்கெட் நின்றுட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ மக்களாகிய நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வாங்க, போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் போடலான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் வந்து பக்கெட்டை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்கே பத்தாதான் தெரியாது. கொடுத்தவொடனே வந்து கூட உக்காந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், தப்பு தானே. ஸோ அடுத்த வாட்டி இதுதாங்க பிளேட்டு. இந்த பிளேட்டில் வச்சு கொடுங்க பாரு. பீஸ் பாருங்கள், ஜூம் பண்ணினா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. பெரிய பெரிய பீஸாக இருக்கும், மட்டன் பீஸ். இந்த தட்டில் கொடுத்துருவாங்க, வாழை இலை வச்சுடுவாங்க. வாழை இலையில் ரைத்தா கீத்தா எல்லாமே வந்து பரிமாறப்படும். நீங்கள் வந்து இந்த பிரியாணியை கொஞ்சமாக தள்ளி சாப்பிடணும். பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 101%. என்ன ரிவ்யூ கேட்கலேன்னு பார்க்குறீங்களா? ஒருத்தர் சிலர் நம்மளுக்கு வேண்டாம், நான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்பே பார்த்துக்கலான்னு இருந்தேன். 2-3 பேர் வந்து நிறைய பாருங்கள் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். பேக் எல்லாம் 10, 5, 10, 20 தான். பெரிய பக்கெட்டு, சின்ன பக்கெட்டு. இது பாருங்கள், மோர் தென் 1 hour ஆச்சுங்க இந்த பார்சலெல்லாம் முடிக்கிறதுக்கு. முடிச்சிட்ட பிறகு தான் எனக்கு வருவேன்னு சொல்லிட்டோம்.
என்ன செய்கிறது, கஷ்டமான காலம். ஆனால் பிரியாணி எங்கள் பக்கெட்டில் வாரி வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசந்துடுவீங்க. 2வது வந்து அந்த பேக் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே ரேப் பண்ணி இந்த கத்திரிக்காய் இதுவெல்லாம் வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. பிரியாணின்றது மட்டும் பிரியாணி தனி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நைம் பிரியாணியோடைய ஃபேன் பேஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு சேரில் உக்காந்துட்டே இருக்கிறாங்க. எங்களுது பாருங்கள் வருது வருது வருது. வந்துட்டாங்கய்யா வந்துட்டாங்கய்யா. பாருங்க ஐயா, எவ்வளோ பெரிய பக்கெட் பிரியாணி. 12 பேர் பூந்து விளையாடலாம் ஐயா. பார்த்தீங்களா பக்கெட் எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பெருசு ரெடி பண்ணி இது சின்னது. ஸோ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். ப்ளஸ் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் செப்ரேட்டாக அந்த பேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக போய் சாப்பிட்டிங்கன்னா சுட 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 வச்சு வாங்கிடலாம். ஸோ மக்களாகி எனக்கு வந்து டவுட் என்னென்னா, சாப்பிட்றத விட டேக் அவேக்கு நான் 100% ஓகே சொல்வேன். ஏன்னா ஒரு பிளேட் வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நைம் பிரியாணியில் என்ன சாப்பிட்டீங்க, ஏது சாப்பிட்டீங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் வருது. 6 பேருக்கு எவ்வளோ, 12 பேருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். நான் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஹோட்டலோடைய ஹைலைட்டு. குவாலிட்டி தான் அவங்களுக்கு மஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து செகண்டரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ப்ரைஸே வந்து லாஸ்ட்டாக காட்டினேன். இதுதான் இவங்கள தாரக மந்திரம். மக்களாகி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வரல, சாப்பாடே கொடுக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பான்னு